இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் மத்தேயு 7வது அதிகாரம் 25வது வசனம். பெரும் மழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம சமீபத்தில் துபாயில் பெரும் மழை பெய்யும் போது பார்க்குறோம், அங்கே இருக்கிற அந்த பாலங்கள் எல்லாம் பெயர்ந்து பறந்து போகுது. மழை மட்டும் பெஞ்சதுனாலே வீடுகள் தாங்காது, இதில் பெரிய காற்றும் அடிச்சுது அப்படின்னா அந்த வீடுகள் பறந்தே போயிடுது. இப்போது இது எல்லாம் செஞ்சதுக்கப்புறமும் அந்த வீடு விழவே இல்லை. ஏன் அப்படின்னா அது கன்மலையின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது அப்படின்னு வேதத்தில் பார்க்குறோம். கன்மலைங்கிறது நம்முடைய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துன் மேலே அஸ்திபாரத்தை நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா நம்முடைய வீடு எவ்வளவு பெரிய மழை வந்தாலும், எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தாலும், காற்று அடித்தாலும் வீடு அசையாமல் அப்படியே நிற்கும். இப்போது கன்மலைங்கிறது இயேசு கிறிஸ்து அப்படின்னு நம்ம பார்த்தோம். நம்முடைய அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவாக மட்டும்தான் இருக்கணும். நம்ம டெய்லி ஜெபம் பண்ணும்போது, ஏசப்பா நீங்கள் மாத்திரம்தான் எங்களை விடுவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படின்னா வேற எந்த மனிதரையும் வேற எதையும் நம்பி நம்ம இந்த உலகத்தில் வாழலை. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய தயவு, அவருடைய கிருபையினால் மட்டும்தான். மற்ற எல்லா தயவும், எல்லா பிரச்சனைகளை தாங்குகிற சக்தியும் அவர் தான் நமக்கு கொடுக்குறாரு. நாம் ஜெபம் பண்ணுறது, வேதம் வாசிக்கிறது, இதில் எல்லாம் சில தடுமாற்றம் வரலாம். சில நேரங்களில் பெரிய பிரச்சனைகள் வந்து அப்படியே நம்மளை உட்கார வைக்கலாம். ஆனால் அதெல்லாம் வெறும் தடுமாற்றமே தவிர வீட்டுக்கு ஒரு பாதிப்பும் இருக்காது. ஏன் அப்படின்னா நம்முடைய அஸ்திபாரம் கன்மலையின் மேல் இருக்குது. இயேசு கிறிஸ்துவை மாத்திரம்தான் நாம் நம்பி இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த உலகத்தில் எந்த பிரச்சனையும் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்துவை விட வேறு எந்த ஒரு மனுஷனையும் நீங்கள் முக்கியப்படுத்தி அவங்கள நம்பி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, இல்லை அவங்கள நம்பி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அது மணல் வீடு மாதிரி லேசாக மழை பெய்யறதுக்குள்ளே கரைஞ்சி போயிடும். உங்களுடைய பிரச்சனை உங்களை அடித்து கொண்டு போயிடும். ஆனால் எப்போ நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலே இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீங்களோ, இயேசு கிறிஸ்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, அப்போ உங்கள் வீடு கன்மலையின் மேலே கட்டப்பட்டிருக்குது. அப்படின்னா எந்த பிரச்சனையும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. இன்றைக்கு இதை கேட்டுட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வீட்டினை கன்மலையின் மேலே கட்டுறதுக்கு இயேசு கிறிஸ்துவை நம்புறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளை உங்கள் கரத்தில் கொடுக்கிறேன். அந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்கப்பா. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க. என்னென்ன காரணங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதில் எல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. அம்மேன், ஸ்தோத்திரமப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எத்தனையோ பிள்ளைகளப்பா உம்முடைய எத்தனையோ பிள்ளைகள் ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணியிருக்காங்க ஏசப்பா. அத்தனை பிள்ளைகளும் அப்பா அதெல்லாம் நன்றி சொல்லுகிற மெசேஜா அப்பா அடுத்து அனுப்பணும் ஏசப்பா. உண்மை நம்பி வந்திருக்கிற ஒருத்தர் கூட வெறுமையாய் திரும்புவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளதுப்பா. அம்மேன். இன்றைக்கு அப்பா உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அம்மேன், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள் அவர்களுடைய வீட்டினை அப்பா இயேசு கிறிஸ்து ஆகிய கன்மலையின் மேல் கட்டுவார்களாக. வேற எந்த மனிதரையும் வேற எதையும் அப்பா அவர்கள் முக்கியத்துவப்படுத்தாமல் ஒத்தாசை வரும் பர்வதமாகிய உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கணும் ஏசப்பா. ஆமென், ஸ்தோத்திரம் ஏசப்பா. முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது அப்பா மற்ற எல்லாம் கூட கொடுக்கப்படும்னு வேதத்தில் பார்க்குறோம் ஏசப்பா. ஆமென், ஸ்தோத்திரம் ஏசப்பா. இன்றைக்கு இந்த பிள்ளைகள் அப்பா வேறு எதெல்லாமோ நினச்சி அப்பா இவங்கெல்லாம் நமக்கு உதவி செய்வாங்கன்னு நினச்சி நம்பி ஏமாந்து போய் இன்றைக்கி இந்த செய்தியை கேட்டுட்ருக்கலாம், என்னோடு ஜெபித்து கொண்டு இருக்கலாம் ஏசப்பா. ஆமென். அந்த எல்லா பிள்ளைகளும் அப்பா இருதயத்தில் இன்றைக்கு இந்த எண்ணம் எழுதப்பட
பலப்படணும் ஏசப்பா. ஆமேன். ஒத்தாசை வரும் பர்வதம் நீர் மாத்திரம்தான் ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. மற்றவங்க மூலமாக நீங்கள் உதவி செய்வீங்கப்பா, ஆனால் எங்களுக்கு உதவியை அனுப்புபவர் நீர் மாத்திரம்தான் ஏசப்பா. ஆமேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. உம்மை துதிக்கிறோம், கனப்படுத்துகிறோமாப்பா. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோமாப்பா. ஆமேன். எங்களை நீங்கள் அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உம்முடைய கண்களுக்கு அருமையானவர்களாக இருக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் பிள்ளைகள் அப்பா ஏதோ ஒரு உடல்நல பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அம்மேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு இப்பொழுதே அப்பா சுகத்தை நீங்கள் கொடுக்குறீங்க ஏசப்பா. அம்மேன். உம்முடைய தழும்புகளால் இந்த பிள்ளைகள் சுகமாகி இருக்காங்கப்பா. தைராய்டு பிரச்சனையாக இருக்கலாம் அப்பா, ஏதாவது ஒரு உறுப்பு செயல்படாமல் இருந்து அப்பா வேதனையில் இருக்கலாம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. இப்பொழுதே நீங்கள் சரி செய்கிறீங்கப்பா. உம்முடைய உதவி செய்யும் கரம் இப்பொழுது அந்த பிள்ளைகளை அப்பா தொடுகிறது ஏசப்பா. அம்மேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலேயே அந்த பிள்ளைகள் சுகத்தை பெறுகிறமைக்காய் நன்றி. பிசாசின் கிரியைகள், சாபங்கள் தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வரும் அத்தனை சாபங்களும் இப்பொழுது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கப்படுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா எந்த விதமான உடல்நல பிரச்சனையாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுது இவர்களை விட்டது நீங்குவதாக, பரிபூர்ண சுகத்தை இப்பொழுது அடைவார்களாகப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அம்மேன் அப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. சுகத்தை பெறுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. பிசாசு அவனுடைய கிரியைகளை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இனி அப்பா செய்ய முடியாது ஏசப்பா. சிலுவையில் எங்களுக்காக நீங்கள் செய்து முடித்த காரியங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஏசப்பா. குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லாமல் ஏதோ ஒரு பிரச்சனையினால் டெய்லி அழுதுட்டுருக்கிற பிள்ளைகளை எனக்கு காட்டுறீங்க ஏசப்பா. ஆமேன். குடும்பத்தில் கணவனோ பிள்ளைகளோ மனைவியோ உதாசீனப்படுத்தப்படுறாங்கப்பா. ஆமேன். மற்றவங்களால் அவங்க ஹர்ட் ஆகி வேதனையில் கண்ணீரோடு இந்த ஜெபத்தை கேட்டுட்ருக்க அப்பா உம்முடைய பிள்ளைகளை அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. நீங்கள் அப்பா ஆறுதலாக அப்பா ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய மார்பில் சாய்ந்து படுக்க வைத்திருக்கீங்க ஏசப்பா. அம்மேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை உணர்வார்களாக. இயேசு கிறிஸ்து அப்பா சர்வ வல்ல தேவன், சகலத்தையும் கீழ்ப்படுத்தியவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். இனி இந்த உலகத்தில் உள்ள மற்றவங்க உங்ககிட்ட அன்பா இல்லைனா என்ன, பாசமாக இல்லைனா என்ன, சகலத்தையும் மாற்ற வல்ல தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு. நீங்கள் இனி துக்கமுகமாக இருக்கக்கூடாது. அம்மேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. சகல காரியங்களையும் இயேசு கிறிஸ்துவுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு அவருக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது எல்லா காரியங்களும் மாறுதலாய் முடியும். அம்மேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரை. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு சுகமாக்குறமைக்காய் நன்றி ஏசப்பா. சமாதானத்தை கொடுக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை மீட்டெடுக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஏசப்பா. பணம் வர வழியே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிற குடும்பங்களுக்கு அப்பா நீங்கள் புது வழியை உண்டு பண்ணி அவர்களுடைய தேவையை சந்திக்கிறீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோமப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வார்களாக. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்கள் சரீரம் முழுவதும் தெய்வீக சுகம் பரவி இருக்கிறதுப்பா. அவர்களுடைய இருதயம் முழுவதும் உம்முடைய சமாதானத்தால் நிரம்பி இருக்குதுப்பா. இவர்கள் வெற்றி பெற பிறந்தவர்கள். அம்மேன். ஸ்தோத்திர ஏசப்பா. எல்லா மனுஷ தயவும் இவர்களுக்கு கிடைப்பதாக, உம்முடைய கிருபை இவர்களை விட்டு விலகாமல் இருப்பதாக. இன்று இரவு இந்த பிள்ளைகள் அப்பா தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா. நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனியம், மந்திரம், செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உம்முடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.